பாதாள உலக குழுவைச் சேர்ந்த முக்கியமான 2 உறுப்பினர்கள் துபாயில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்த்து ஒரு பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கையில் நீண்ட காலமாக தேடப்பட்டு கொண்டு வர்ற ஒரு பெண் பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்ட ஒரு பெண்ணும் இப்போ துபாய் போலீசாரினால் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆக மொத்தம் 3 பேரை கைது செய்திருக்கின்றது துபாய் போலீஸ். இந்த 2 பாதாள உலக குழு முக்கியமான உறுப்பினர்கள் இருக்கணும் தானே, அதில் ஒரு ஆளின் பேர் புஞ்சா என்றதான அவருடைய பேர். அவருடைய சொந்த பேர் ரவீன் சமிந்த வீரசிங்க புஞ்சாண்டு கூப்பிட்றதாம். அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்டவரில் மற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் மிக முக்கியமான ஒரு ஆள். அவருடைய பேர் சூட்டி மல்லி. அப்போ இந்த சூட்டி மல்லி யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் துபாயில் வச்சு இன்னும் ஒரு மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டிருந்தவர். அவருடைய பேர் கொண்ட ரஞ்சி என்று சொல்லி, பிறகு அவருடைய குடும்பத்தினர் விடுவிக்கப்பட்டனர் கொஞ்ச நேரம் கழித்து. என்னென்னு சொன்னால் அவர்கள் எந்த விதமான பிழையும் இல்லை என்று சொல்லி அந்த கொண்ட ரஞ்சி இருக்கார் தானே, அவருடைய மிக முக்கியமான உதவியாளர் தானா இந்த சூட்டி மல்லி என்று சொல்லி. என்னென்னா கொண்ட ரஞ்சியை பிடிச்சு அவரை வச்சு விசாரிக்கும் போது சொல்லியிருப்பார் தானே, நான் மட்டும் தனியாக துபாயில் இருக்கையில் எனக்கு ஒரு உதவியாளர் ஆள் இருக்கார், அவருடைய பேர் சூட்டி மல்லி, இங்கே தான் பதுங்கி இருக்கார், போய் பிடிங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பார் தானே. அப்போ அந்த அடிப்படையில் அந்த தகவலின் அடிப்படையில் இந்த சூட்டி மல்லியும் கைது செய்யப்பட்டிருக்கிறாராம். உங்களுக்கு தெரியும், இந்த கொண்ட ரஞ்சி பற்றி நாங்கள் ஏற்கனவே வீடியோக்களை சொன்னாங்கள். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவினுடைய அவருடைய மிக முக்கியமான ஒரு உதவியாளர் ஒரு ஆள் கடந்த வருடம் கொல்லப்பட்டிருந்தவர். அவருடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர் பிரதானமான துப்பாக்கிதாரி இவர் தான், இந்த கொண்ட ரஞ்சி தான். அப்போ அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து அதுக்கு பிறகு அவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் சூட்டி மல்லி கைது செய்யப்பட்டிருக்கார். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புஞ்சா கைது செய்யப்பட்டிருக்கார். பிறகு இவர்களை கைது செய்த பிறகு அந்த குறிப்பிட்ட பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் துபாய் போலீஸால. இப்போ இலங்கையிலிருந்து இலங்கை போலீசார் 6 பேர் அடங்கின ஒரு டீம் அவசரமாக இப்பொழுது துபாய்க்கு சென்றிருக்கின்றார்கள். இந்த 6 பேர் அடங்கிய போலீஸ் டீம்ல 2 பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் 6 பேர் போயிருக்கின்றார்கள் துபாய்க்கு. இன்றைக்கு அல்லது நாளைக்கு அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வந்த பிறகு மேலதிகமான விசாரணைகள் நடக்கும். பிறகு அங்கங்கே ஆயுதங்கள் பதுக்கி வச்சிருந்திருப்பினும் அது தோண்டி எடுக்கணும். பிறகு அவர்கள் கொடுக்குற தகவல்களின் அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் பேரை அங்கே தென்னிலங்கையில் கைது செய்யணும். எனவே மிக முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் அடுத்து வரும் நாட்களில் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த போலீஸ் குழு அவசரமாக இப்பொழுது துபாய்க்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். தேசிய கல்வி நிர்வாகத்தைச் சேர்ந்த 6 உயர் அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை நடத்தியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த கல்வி சீர்திருத்தம் ஒன்றை செய்ய போய் அதில் இந்த 6ஆம் வகுப்புக்கான ஒரு மொடியூல் ஒன்றை அறிமுகப்படுத்தி அதில் ஒரு சிறிய தவறு ஒன்று ஏற்பட்டது. ஒரு பிழையான இணையதளத்தினுடைய பேர் அதில் வந்துட்டுது. நியாயப்படி பார்த்தா அது போட்டிருக்கக்கூடாது, எப்படி வந்தேன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குதானே. அப்போ ஒரு புத்தகம் எழுதுறேன்னு சொன்னால் சாதாரண விஷயமா, புத்தகத்தோரால் எழுதி அதை தொகுத்து பிறகு அதுக்கு ப்ரூஃப் பார்த்து 1க்கு 4 தரம் பார்த்து தான் புத்தகம் வெளியிடணும். அதுக்கப்புறம் தானே மாணவர்களுக்கு கொடுக்கணும். எனவே இதில் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருப்பினும் எப்படி அவளா பேற்ற கண்ணுக்களாலேயும் தப்பி இது புத்தகத்துக்கு வந்தது, எப்படி அந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி புத்தகமாக வந்ததுன்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அதுக்கு பின்னால் ஏதாவது சதி முயற்சிகள் இருக்கலாம் என்று சொல்லி இப்போ எதிர்க்கட்சிகள் சொல்லுது வேணுமென்று தான் இது அரசாங்கம் செய்தது, அரசாங்கத்துக்கு எல்லாம் தெரியும், பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எல்லாமே தெரியும், அவ சும்மா கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டு வேண்ட மாதிரி தான் எதிர்க்கட்சியாக்கள் சொல்லினோம். எனவே அவை இந்த கதையை கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்கேயோ ஒரு பிழை ஒன்று வந்திருக்குது, என்னென்று வந்ததுன்றதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. எனவே குற்றப்புலனாய்வு பிரிவினர் சிஐடிக்கு அந்த விஷயம் ஒப்படைக்கப்பட்டது, விசாரிச்சு சொல்லுங்க சொல்லி அந்த அடிப்படையில் தேசிய கல்வி நிர்வாகம் அவர்கள் தான் பொறுப்பு புத்தகம் அடிக்கிறதுக்கு. எனவே அந்த நிர்வாகத்தைச் சேர்ந்த 6 உயர் அதிகாரிகள், அந்த 6 பேர்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தகங்கள் எழுதுகிற எழுத்தாளர்கள் இருக்கணுமாம், அதே போல புத்தகங்களை தொகுக்கக்கூடிய தொகுப்பாளர்கள் இருக்கணுமாம், அதே போல ப்ரூஃப் ரீடிங் அதாவது எழுத்து பிழைகள் பார்க்குற அவர்கள், இந்த மாதிரி 6 உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு சிஐடியினர் விளங்கி இருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து முழுமையான அறிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் தேசிய கல்வி நிர்வாகம் ஒரு உள்ளக விசாரணை ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. தங்களுடைய மட்டத்தில் ஒரு உள்ளக விசாரணை. அதுக்கு தலைமை தாங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஞ்சித் ஆரியரத்ன என்று சொல்லி ஒரு அதிகாரி. அப்போ அந்த குழுவினுடைய பேர் ரஞ்சித் ஆரியரத்ன
விசாரணை குழு. எனவே அவர்களும் தங்களுடைய விசாரணைகளை நடத்தி ஒரு அறிக்கை ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள். இப்போ வாரக்கிழமை 2 அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி சிஐடி தயாரித்த அறிக்கையும் பிறகு இந்த குழு ஆரியரத்ன குழு தயாரித்த அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து 6ல் பிழை இருக்குது, எங்க பிழை ஆரம்பிச்சு சொல்லி தெரிய வருந்தானே. அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவ்வளவுதான் பிரச்சனை. எங்கேயோ இடத்துல பிளவு விடப்பட்டிருக்குது, அதை கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதான் சரியான நடவடிக்கை. அதை விட்டுட்டு எங்களுடைய எதிர்க்கட்சிகள் சொல்ற மாதிரி அரசாங்கம் வேணுமென்று செய்யுது, அரசாங்கம் அதை பூத்துது இதை பூத்துது என்று சொல்லி அவர்கள் அரசியலுக்காக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. அரிசியை அதிகூடிய விலைக்கு விற்றார்கள், அதாவது கட்டுப்பாட்டு விலையை விட அதிகூடிய விலைக்கு விற்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 3 வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு வழக்கு விசாரணைகளெல்லாம் நடந்து அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபா குற்றப்பணம் வரவிடப்பட்டிருக்கிறது. அப்போ 3 பேரும் சேர்ந்து 3 லட்சம் ரூபா கட்டணும் என்று சொல்லி நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் வெலிசரை நீதவான் நீதிமன்றத்தில் நடந்திருக்குது. இந்த வர்த்தகர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் சொன்னால் ஜாயல மற்றது கந்தான இந்த பகுதிகளைச் சேர்ந்த 3 வர்த்தகர்கள். ஒரு வர்த்தகர் என்ன செய்கிறார்னு சொன்னால் அரிசியை கட்டுப்பாட்டு விலையை மீறி 275 ரூபாய்க்கு வித்துக்கார், 1 கிலோ 275 ரூபாய்க்கு. மற்ற வர்த்தகர் என்ன செய்கிறார்னு சொன்னால் 280 ரூபாய்க்கு வித்துக்கார், 1 கிலோ அரிசி 280 ரூபா. மற்ற வர்த்தகர் என்ன செய்கிறார், 3வது வர்த்தகர் நீங்க மட்டும்தான் விற்பீங்களா, நானும் வித்து காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி 308 ரூபாய்க்கு வித்துக்கார், 1 கிலோ அரிசியை 308 ரூபாய்க்கு வித்துக்கார். அப்ப அந்த நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை இருக்கிறது தானே, அவைண்ட வேலை அவைண்ட ஆபீசர்ஸ் இந்த சாதாரண கஸ்டமர்ஸ் மாதிரி எல்லா கடைகளுக்கும் ஏறி இறங்குறது. அதாவது ஒரு சாதாரண உடுப்பை போட்டுக்கொண்டு சாதாரண பொதுமக்கள் மாதிரி எல்லா கடைகளுக்கும் ஏறி இறங்கி என்ன விலைக்கு விற்கணும், என்னென்ன பொருட்கள் எல்லாம் விற்கணும், ஏதாவது பொருட்கள் திகதி முடிஞ்சிருக்கான்னு சொல்லி நைஸா பார்க்கறது, அது அவர்களுடைய கடமை. எனவே நாடு முழுவதும் இந்த ஆபீசர்ஸ் சுத்தி கொண்டு மாறு வருஷத்துல நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையை சேர்ந்த இந்த அலுவலர்கள் அந்த மாதிரி 3 ஆபீசர்ஸ் இந்த 3 கடைக்குமே போயிட்டு அரிசி வாங்கியிருக்கிறோம். வேண்டினா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விலை, ஒரு கடையிலையும் கட்டுப்பாட்டு விலை இல்லையாம். அப்போ எல்லாத்தையும் வடிவாக நோட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து களவா பில்லுகள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அங்கே உண்ட ஹெட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு உடனடியாக இந்த 3 வர்த்தகர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இப்போ ஆளுக்கு 1 லட்சம் ரூபா அபராதம் கட்ட சொல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே கடை வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றுதான், கடைக்கு வர எல்லா கஸ்டமர்ஸும் சாதாரண பொதுமக்கள் என்று மட்டும் நினைச்சிடாதீங்கோ, இந்த ஆபீசர்ஸ் கூட மாறு வருஷத்தில் வரலாம். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இருக்குது தானே, அதன் கீழே கைது செய்யப்பட்டு 20 வருஷங்களுக்கு மேலே ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் தானே, அவையில் விடுதலை செய்யலாமா என்ற ஒரு யோசனை ஒன்று இப்போ அரசாங்கத்துக்கு வந்திருக்காம். அப்போ என்ன செய்யிருக்குன்னு சொன்னால் அரசாங்கம் குறிப்பாக நீதி அமைச்சு இதுக்கென்று சொல்லி ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்குது. அப்போ அந்த குழு என்ன செய்யும் என்று சொன்னால், யாரெல்லாம் பயங்கரவாத தடைச்சட்டத்துங்களை கைது செய்யப்பட்டு 20 வருஷங்களுக்கு மேலே ஜெயிலுக்குள்ளே இருக்கணுமோ அவையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து அவையில் விடலாமா இல்லையா, அவைக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி இந்த குழு ஒரு பரிந்துரை ஒன்றை செய்யும். அந்த பரிந்துரை என்ற அடிப்படையில் அவர்களை விடுவோம் என்ற மாதிரி ஒரு முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் இறுதியான முடிவெடுக்கையில் இப்போதான் முதல் கட்டமாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த குழு ஆய்வுகளை மேற்கொண்டு யார் யாரை விடலாம் யாரை விடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு ஒன்று எடுப்பினமாம். ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்போ இலங்கையில் 2 விதமான கைதிகள் நீண்டகால தண்டனை எழுப்பினம். ஒன்று மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள், அவைகளுக்கு நிறைவேற்றுகளை தானே எப்படியோ ஜெயிலுக்குள்ள இருக்கணும், இது முதலாவது. 2வது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள், அவையிலும் சாகும் வரைக்கும் ஜெயிலுக்குள்ளான் இருக்கணும். எனவே இவர்கள் மத்தியில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை விடலாம், இந்த குழு ஓகே சொன்னால் விடலாம் என்ற மாதிரி அரசாங்கம் யோசித்து கொண்டு வருது என்று சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கார். அதே வேளையில் தமிழ் அரசியல் கைதிகள் என்று சொல்லி ஒரு 10 பேர் இருக்கின்றார்களாம் சிறைகளில் 10 பேர் இந்த மாதிரி பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே. எனவே அவர்களை விடுவிக்கிறதா இல்லையா என்பது சம்பந்தமாகவும் இந்த குழு ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று சொல்லியும், இப்போ இந்த 10 பேர் இருக்கணும் தானே, அவையில் யாராவது ஒரு ஆளை பற்றின தகவல் உங்களுக்கு தேவை என்று சொன்னால், நீங்கள் இப்போ உறவினர்களோ நண்பர்களாகவோ இருந்து அவையில் பற்றின தகவல்கள் உங்களுக்கு தேவை, அவையில் விடுவிக்கப்படுவார்களா இல்லையான்னு சொல்லி நீங்கள் அறியணும் என்று சொன்னால் நீதி அமைச்சோட தொடர்பு கொள்ள சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கிறார். எனவே இந்த குழு எத்தனை பேருக்கு ஓகே சொல்லுதுன்றதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கை மின்சார சபை ஒரு முடிவெடுத்தது,
மின் கட்டணங்களை வந்து அதிகரிப்போம் என்று சொல்லி. அப்போ இலங்கை மின்சார சபை வந்து மின் கட்டணங்களை அதிகரிக்கணும் என்று சொன்னால் தங்களோட இஷ்டத்துக்கு அதிகரிக்கலாமா? இல்லை. அவையில் வந்து இன்னும் ஒரு நிறுவனத்திட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். அது இன்னும் ஒரு நிறுவனம் எதன்று கேட்டிங்கன்னு சொன்னால் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு. அவர்களுக்கு சொல்லி ஏன் கரண்ட் பில்லை கூட்டுறீங்கள், என்ன பிரச்சனைலாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அதுக்கு விண்ணப்பம் செய்து அவையில் ஓகே சொன்னால் மட்டும்தான் கரண்ட் பில்லை வந்து கூட்டலாம். அப்போ இலங்கை மின்சார சபை ஒரு கோரிக்கை ஒன்று வச்சது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு கரண்ட் பில்லை கூட்ட போகிறோம் என்று சொல்லி. அப்போ பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அதை தூக்கி கிழிச்சு போட்டு குப்பை கதுக்கி போட்டுது, கரண்ட் பில்லெல்லாம் கூட்டியலாது பேசாக்கிடவங்க சொல்லி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண பொதுமகனுக்கு அது சந்தோஷம் தானே. இப்போ மக்களுக்கு வந்து சந்தோஷம் தானே கரண்ட் பில் கூடாட்டி. அப்போ அவர் வந்து சந்தோஷமாக சிரிக்கிறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மின்சார சபை நிற்கிது, தலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மின்சார சபை சின்னம் இருக்குது, டையெல்லாம் கட்டிக்கொண்டு கலாதியாக நிற்கிறார். சாதாரண பொதுமகன் வந்து சந்தோஷமாக அவரை பார்த்து சிரிக்கிறார். எனவே மின் கட்டணங்கள் இப்போதைக்கு உயராதுன்றதான் இதனுடைய அர்த்தம். இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.